end of chapter exercise la நான் 11th sum ஏற்கனவே யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டேன். என்னன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நான் செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணேன். சில ஸ்கூல்ல செக்ஷன் ஃபார்முலாக்கு பதில் வேற மெத்தடும் யூஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன மெத்தடு, நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, பொதுவாக நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிங்கிற லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இது ஏபி அப்படின்னு ஒரு லைன். ஓகே, அந்த லைனை பிக்யூ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து ட்ரைசெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரைசெக்ஷன் என்ன அர்த்தம், 3 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த பார்ட்ஸ் 3மே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் ட்ரைசெக்ஷன். ஓகே, இப்போது நமக்கு தெரியும், இப்போ பிக்யூன்னு சொல்லிட்டாங்க. பி வந்து எங்கே மார்க் பண்ணணும், கியூ எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. பி க்ளோசர் டு ஏ, அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பி. கியூ க்ளோசர் டு பி, அப்போ பிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கியூ கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன கேட்டாங்கன்னா பி அண்ட் கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஈஸியான சம். இப்போ ஏங்கிறதுக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 4,7. பிங்கிறதுக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 16, -2. இப்போ நம்ம பியோட கோஆர்டினேட்ஸ் கியூவோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம வேலை. ஓகே, இப்போ இதை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், இதை x2 y2 நான் எடுத்துக்கிறோம். இப்போது ஏயோட வேல்யூ 4ல் ஆரம்பிச்சு, அதாவது x1 வந்து 4ல் ஆரம்பித்து 16ல் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஸ்டன்ஸை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த சிங்கிள் பார்ட்டோட அளவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த x2லேருந்து இந்த x1 மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ x2 - x1. அதே மாதிரி y2லேருந்து y1 மைனஸ் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸும் கிடச்சிரும். ஓகே, அந்த பாயிண்ட்ஸு, இந்த டிஸ்டன்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, அப்போ பாருங்கள், x2 என்ன கொடுத்துருக்காங்க 16 -4 = 12. இப்போ இந்த டோட்டல் ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்னது, ஒய்யோடதில் y2 வந்து -2, அதுலேருந்து y1 மைனஸ் பண்ணணும். ஓகே, y2லேருந்து y1, இது y1 மைனஸ் பண்ணால் -7, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -9. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இது வந்து ட்ரைசெக்ஷன் இல்லையா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்னது 12, -9. ஆனால் நமக்கு என்ன தேவை, இந்த சிங்கிள் பார்ட்டு ஏக்கும் பிக்கும் இடையில இருக்குது, பிக்கும் கியூக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கியூக்கும் பிக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடைச்சிருக்க இந்த டிஸ்டன்ஸை 3ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 3ஆல் பண்ணுறோம், இது ட்ரைசெக்ஷன், 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதுனால அந்த டிஸ்டன்ஸை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது 4 -3. ஓகே, இப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பியோட பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இப்போ x1 y1 என்ன கொடுத்துருக்காங்க 4,7 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குரிய பாயிண்ட்ஸ் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த 4 கூட இந்த 4ஐ ஆட் பண்ணுறோம், 4 + 4. இந்த 7 கூட இந்த -3 ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கிது 8, இந்த 7ன்றது ப்ளஸ் நம்பர், -3ன்றது மைனஸ் நம்பர்னால இதுலேருந்து இதை டிவைட், இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 8, 4 தான் இது. எப்படி கிடச்சிச்சு, இந்த 4 கூட நம்ம இந்த 4ஐ ஆட் பண்ணிட்டோம், இந்த 7 கூட இந்த -3 ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிச்சு. இப்போ கியூவோட பாயிண்ட்ஸ் என்ன சேம், இந்த 8 கூட மறுபடியும் 4, இதுதான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ 8 கூட 4 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 8 + 4ன்றது 12ன்னு கிடைக்கும். -3 கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், இந்த 4 ஆட் பண்ணணும், இல்லாட்டி 4 கூட -3 ஆட் பண்ணணும், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த 8 கூட 4 ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4 கூட -3ஐ ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணும்போது இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்போ கியூவோட பாயிண்ட்ஸ் என்னது 12, 1. பியோட பாயிண்ட்ஸ் என்னது, இதுதான் 12, 1. கியூவோட பாயிண்ட்ஸ் வந்து பியோட பாயிண்ட்ஸ் வந்து 8, 4. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இதையே கொஞ்சம் நம்ம ஒரு மெத்தடாக நீட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம், நம்ம செஞ்சாச்சு. இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இது ட்ரை செக்ஷன். சரி, ட்ரை செக்ஷனாக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணுமா? இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போயும் நீங்கள் சேம் இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ட்ரை செக்ஷன் அப்படிங்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணோம். இது 4 பார்ட்ஸாக பிரிக்குது, 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது அப்படின்னா 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 5 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுது அப்படின்னாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் 4,7 அப்படி தானே ஏயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போது ஏங்கிறது ஏபி இருக்கு இல்லையா, ஏபியில் ஏபி அப்படிங்கிறது சிங்கிள் பார்ட், 1 பார்ட். எங்கேருந்து? ஏலேருந்து இது ஒரே ஒரு பார்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4,7 இருக்கு இல்லையா, இது கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டிஸ்டன்ஸ் 4,-3. இதை நம்ம ஆட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 4 கூட ஆட் பண்ணணும். 4 + 4. ஏன் அப்படின்னா இது சிங்கிள் பார்ட் இன்ட்டு 1. அப்போ இந்த 4 × 1 புரிஞ்சிச்சா? கமா. அடுத்து இப்போது 7 இருக்குது. 7 கூட இந்த -3 × 1. -3 × 1 ஏன்னா ஒரே ஒரு பார்ட்டு, அதனால் நம்ம அப்படி ஆட் பண்ணுறோம். இப்போ 4 × 1ன்றது 4 தான். அப்போ 4 + 4ன்றது 8. ஓகே, 7 -3 × 1ன்றது -3 தான். இப்போ 7 + -3 போது 4. 8,4ன்றது எதோடது? பியோட பாயிண்ட்ஸ். பியோட பாயிண்ட்ஸ் 8,4. இதுதான் ஆக்சுவலாக இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போது ஏக்யூ அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருந்து இங்கே வரையணும். இது 2 பார்ட்ஸு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 4,-3. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? 4,7. ஸ்டார்டிங் இது 4,7 இது. அப்போ இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். 4 இங்கே 7 எழுதிக்கணும். இப்போ இது கூட 4 கூட ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம இது தானே ஆட் பண்ணணும், இந்த 4 தானே ஆட் பண்ணணும். ஆனால் 2 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்போ 2 × 4. அதே மாதிரி இந்த -3 எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு போட்டு -3 2 பார்ட் இல்லையா, அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 + 8 = 12. ஓகே, இப்போ இந்த 7 அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -6. அப்போ 7 - 6 போது 1. அப்போ ஏக்யூவோட அளவு 12,1. ஸோ நம்ம செஞ்சுட்டோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் 4 நாளாக ஆட் பண்ணிகிட்டே போனால் கூட ஓகே தான். அப்படி இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம்னாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். அடுத்து 12th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 9843799163. இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.